Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான ஒரு ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, ஆலு கோபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல எண்ணெய் ஊத்திக்கோங்க. கண்டிப்பா இது ஷேலோ ஃப்ரை பண்ண கூடாதுங்க, டீப் ஃப்ரை தான் பண்ணனும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி ரொம்ப திக்காவும் இல்லாம தின்னாவும் இல்லாத இந்த மாதிரி தப்பத்துக்கு கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப அதிக தீயில வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, மேலே மட்டும் தீஞ்சு போய்டும், உள்ள வேகாது. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிறிஸ்பியா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன்ல கிறிஸ்பியா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. அடுத்து நம்ம காலிஃப்ளவரையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாக்க அதில் இருக்கிற புழுகு பூச்சி எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்புறமா மேலே மட்டும் தீஞ்சு போய்ட்டு உள்ள காய் வேகாது. இந்த காலிஃப்ளவரும் அதே மாதிரி தாங்க, லைட் கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அதே ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம், பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கந்தோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம மஞ்சள் இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஊற்றின எண்ணெய் வெளில வர வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேங்க. தனியாத்தூள், சீரகத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மசாலால தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கு அந்த காலிஃப்ளவர் கூடயும் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாங்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை கூடவே கரம் மசாலா தூளையும் சேர்த்துப்போம். கஸ்தூரி மேத்தி. இப்போ எல்லாமே ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை மேலே தூவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆலு கோபி ரெடி.
இந்த ஆலு கோபி நீங்கள் சப்பாத்தி, நான், ரோட்டி, ஃபுல்கா, குல்ச்சா எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஆலு கோபி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாயில் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மெலிசாக நறுக்கிக்கோங்க. இது கூடவே ஆனியனும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வைஸில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா ஸ்பைஸியாக நம்ம போட்ட அந்த மாங்காய் தூள் எல்லாமே நல்லா இருக்குது டேஸ்ட்டு.